ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி 90s கிட்ஸோட ஃபேவரைட் குச்சி ஐஸ், சேமியா ஐஸ்ன்னு சொல்கிற அந்த ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால்வாசி அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இதில் சேமியாவை நம்ம போட்டுக்கலாம். இதில் 3/4 கப் அளவு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கலாம். சேமியாவை வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அது அப்படியே தண்ணியில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ எசன்ஸோ கலரோ யூஸ் பண்ண போகிறதில்ல. நேச்சுரல் ஃப்ரூட்ஸோடைய அந்த ஜூஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ சேமியா வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு வந்தோடனே கொஞ்சமாக எடுத்து கையில் அழுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வெந்திருக்கா இல்லையான்னு. இது வெந்தோடனே இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி சேமியாவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சை இந்த மாதிரி தோலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி ஜூஸாக எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அடித்து நம்ம அந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஐஸ் மோல்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இதை பாப்சிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐஸ் மோல்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஜூஸை அப்படியே ஊற்றிக்கலாம். இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த சேமியாவை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் சேமியாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மோல்டுலேயும் சேமியாவை போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஜூஸை ஊற்றிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 8 to 9 hours வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் குச்சி ஐஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி 9 hours வச்சு எடுத்திருக்கேன். கிரேப் ஃப்ளேவர்லேயும் ஐஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஃப்ரூட்ஸை வச்சு ஐஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான ஒரு ஐஸ் ரெசிபி இது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.